ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டில் மோட்ரு ஓடலன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். அந்த மோட்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ஸ்டார்டரில் தான் பிரச்சனையே இருந்துச்சு. அது என்ன பிரச்சனைன்னு வீடியோவில் சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 எலி கிடக்கு மேலே, கீழே வந்து ஒரு 4 பல்லி இருக்குது. அது இல்லாமல் அந்த பாருங்கள் பீஸ் வந்து அந்த இதில் விட்டுருக்கு, நாப் செட்டில். அதனால் ஒன்றா ஒட்டாததுனால 2 லைன் மட்டும் போய் மோட்ரு வந்து ஓடலை. அது பாருங்கள், அது ஒட்ட மாட்டேங்குது. அதனால தான் மோட்ரு வந்து ஓடலை. இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மோட்ரு அந்த இதெல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப போடுவோம். எத்தனை பள்ளி பாருங்கள், எல்லாம் ஒழுங்காக கவனிக்காமல் விட்டாங்களாட்டுக்கு. மோட்ரு ஒயர் எல்லாத்தையும் எலி கடிச்சு ரொம்ப இதாக இருக்குது. மோட்ரு ஆன் பண்ணால் தண்ணி வந்தால் போதும்னு விட்ருவாங்களாட்டுக்கு. அதுக்கப்புறம் எப்படி இருந்தால் என்ன, மோட்ரு தண்ணி வந்தால் போதும் அப்படின்றாங்க. முதல்ல ஃபீஸ் கட்டே பிடிங்கலாம், ஏன்னா சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. எப்போவுமே எங்கேயுமே வேலை செய்யும்போது சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. அதனால் முதல்ல ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்டர் கழட்டி க்ளீன் பண்ணலாம். முதல்ல கீழே இருக்கிற நாப் செட்டை தனியாக முதல்ல கழட்டி எடுத்துடலாம். கழட்டி எடுத்துகிட்டு எப்பவும் போல், அது ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா பாலிஷ் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு அந்த பல்லி அந்த செத்து போன எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக கிடந்துச்சு, எறும்பு முதற்கொண்டு எல்லாமே இருந்துச்சு. பாருங்கள், ஒரு பல்லி இதுலேயே மாட்டிக்கிட்டு இருக்குது. எப்படிலாம் இருந்தால் எப்படி மோட்ரு வந்து சீக்கிரம் அடி வாங்கிடும். ஆனால் இவங்க லக்கு ஏதோ மோட்ரு அடி வாங்காமல் தப்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அடியில் பாருங்கள், இந்த பல்லி செத்து போனதை திங்கிறதுக்கு எறும்பு வந்திருக்கு. இவங்க மோட்டரை ஆன் பண்ணதுனால அந்த எறும்பும் வந்து செத்து போச்சு, கொத்தா அப்படியே செத்து போயிடுச்சு. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நல்லா சேஃப்டியாக வச்சுக்கணும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மோட்ரு ஒயர் பாருங்கள், எலி எப்படி கடிச்சு வச்சுருக்குன்னு. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நாளாக. கடைசியில் ஒரு பல்லி போய் அடியில் மாட்டினதுனால ஓட்டல. இன்னும் இல்லைன்னா இன்னும் இப்படியே வச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க போல். இந்த ஒயரையும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு, அதனால் கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மோட்டரை ஆன் பண்ணி பார்ப்போம். வேலை முடிஞ்சு எல்லாம் கட் பண்ணி போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பீஸ் கட்டை பிடிங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா மோட்டரை ஆன் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேஸ் 3 பேஸ் வந்து இது நாங்கள் ரெடி பண்ணுறது. இது வந்து அந்த சில்வர் சுவிட்ச் வந்து 3 பேஸ் இருந்தால் ஆன் ஆகிறதுக்காக வச்சுருக்கோம். காயில் 12 வோல்ட் காயில் வந்து இடிச்சா போயிடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த ஆன் பண்ணோம் அப்படின்னா 3 பேஸில் இருக்கும், ஆஃபில் இருந்துச்சுன்னா 2 பேஸில் இருக்கும்.
இப்போ இந்த புஷ் பட்டன் வந்து ஸ்டார்டர் எதுக்காக இதில் செட் பண்ணியிருக்கோம்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கொடுக்கறதுக்காக. டேரெக்டாக அதில் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 லைன் இருக்கும்போது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கொடுக்காதனால மோட்டர் அடிங்கிறோம் அதுக்காக. இப்போ வந்து மோட்டர் நல்லாவே ஓடுது, தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லாவே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.